தனுசு ராசிக்கு இந்த நேரம் ஒரு பக்கம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசில் நிறைய குழப்பம். எதை சரியாக செய்கிறோமா? நம்ம எடுக்கிறத சரியாக முடியுமா? பெரும்பாலும் சுதந்திரமாகவே இருந்திருக்கக்கூடிய உங்களுக்கு, சுதந்திரமாகவே இருந்துட்டு உங்களுக்கு இந்த நேரம் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால ஒரு மாதிரியான அழுத்தத்தை தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அதிகப்படியான பொறுப்பு, எதிர்பார்க்காத மாதிரி வேலையிலையும் நிறைய மாற்றம், வருமானம் இருக்குது. ஆனால் செலவு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, நெருங்கின சொந்த மதத்துலேயும் சரி, உங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் மற்றவங்க புரிஞ்சுக்கிற விதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஓவர் திங்கிங் இந்த நேரம் அதிகமாக இருக்குதுங்க. அதிகப்படியான சிந்தனை அது பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப களப்படைய வச்சிருது. தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு பலனை தருங்கிறதுல கணிக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த நேரம் அதிகப்படியான யோசனை உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் தடுக்குதுன்னு சொல்லாங்க. ஐயோ திசை தெரியாமல் விட்ட மாதிரி நம்ம வளர்ச்சி பாதையில் தான் இருக்கிறோமாங்கிற ஒரு சந்தேகத்தோட மனசில் நிறைய கேள்வியோடு இருக்கிறீங்க. நாம் செய்கிறது சரிதானா? நாம் செய்கிற வேலை எடுபடுமா? நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை என்ன தான் ஆக போகுதுன்னு நிறைய கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கிறீங்க. இந்த கேள்வியெல்லாம் பலவீனம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்கிற அடையாளம் தான். ஆனால் என்ன ஒன்று, தொடர்ந்து ஒரே குழப்பத்தில் இருக்கிறதால உங்களை நீங்களே இழந்துட்டு இருக்கிறீங்கிறதா உண்மை. இதுக்கு ஒரு சரியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே நாளில் சரி செய்ய முடியாதுங்க. மெதுவாக தான் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் என்னென்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக முடிவு செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தாமல் இருக்கிறத விட செயல்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. தனுசு ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. நாளைக்கு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டதில்லை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சிறப்பாக வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். அது உங்களுக்கு பலம்னே சொல்லலாம். இந்த நேரம் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதுங்க. நிறைய நல்ல மாற்றம். உங்களுக்கு தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், வருமானம் வரதாக இருக்கட்டும், குடும்ப அமைப்பாக இருக்கட்டும், அதில் எந்த பாதிப்பும் இல்லை. என்னென்னா உங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துறமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விதம் வேறு, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் சந்திக்கிற போராட்டம் வேறு. வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சுதந்திரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லாங்க. வெளியில் நீங்கள் காட்டிக்கிறது இல்லை. இந்த வெளியில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதை மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் சரி செய்ய பாருங்க. அந்த வகையில் தனுசு ராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள் இல்லாமல் நிறைய நல்ல மாற்றம் தான். நிறைய விஷயங்கள சாதகமாகவும் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதும். ரொம்ப சிறப்பான பலனை தருங்க. கோவலாம் இந்த நேரம் காட்டவே காட்டாதீங்க. நிலைமை ரொம்ப பெருசாயிரும். அமைதியாக இருக்க பாருங்க. இந்த நேரம் நீங்கள் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஆதாரம் தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மை பேசுங்க. அமைதியாக இருங்க. பேசுகிறவங்க பேசிட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கோவப்படுறது வேண்டாம். வாழ்க்கையில் நிச்சயம் இந்த நேரம் மாற்றம் காத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி என்பவர்கள் ஒரு முக்கியமான வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் எந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒரே எதிர்மறை சிந்தனையும் அதிகமாக இருக்குது. நேர்மறை ஆற்றலே இல்லை. எனக்கு சிந்தனை பூராவும் ஏதோ எதிர்காலத்தை இழந்த மாதிரி ஒரு தானே விட்ட மாதிரி தான் இருக்கிறேன். ஒரு நேர்மறை சிந்தனை அதிகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த கருங்காலி பொருட்களுக்கு இந்த நேர்மறை ஆற்றலை உள்வாங்கக்கூடிய சக்திங்கிறது இருக்கும். அதனால் இந்த கருங்காலி பொருள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு இறக்கமான, அதாவது ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்ல முடியாதுங்க. முன்னேற்றம்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் பொறுமை வேணும். வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை தொழிலெல்லாம் எப்படின்னா ரொம்ப நல்ல நேரனுங்க. வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, நிறைய பொறுப்பு இருக்கும். வேலை சும்மா அதிகம். இது வரைக்கும் ரொம்ப சுதந்திரமாக இருந்துட்டு உங்களுக்கு இந்த வேலையை பார்த்தா மன அழுத்தத்தை தருங்க. வேலையை பற்றி நீங்கள் என்றைக்கும் பயப்பட்டது இல்லை தான். ஆனால் அதிகப்படியான வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு மனக்குழப்பத்தை தருது. ஆனால் அது படிப்படியே சரியாயிரும். ஒரு காரியத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சரியாயிரும். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. வில்லேந்திருக்கக்கூடிய குதிரை வீரனர் ராசி சின்னமாக கொண்ட நீங்கள், அது மட்டும் இல்லாமல் குரு ராசி அதிபதிங்கிறதால எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலுமே அது வெற்றிங்கிறது கிடைக்கும். ஆனால் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறீங்க. எடுக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் தடுமாற்றத்தை கொடுத்துக்கிறீங்க.
நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குது. இந்த நேரமும் அப்படிதான். நிறைய வேலைச்சுமை கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அது சரியாயிரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னா, வருமானம் மெதுவாக தான் இருக்குது, ஆனால் நிலையானதாக இருக்குது. வருமானம் வரும், ஆனால் செலவும் கொஞ்சம் கூடவே வரும். தேவையில்லாத செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பணம் காசு கையில் இருந்துட்டாலே சம்மந்தம் இல்லாமல் செலவு இருக்கும். அதனால குடும்ப தேவையை முதல்ல நிறைவேற்றுங்க. எது அத்தியாவசியமான விஷயமோ அதுக்காக முதல்ல செலவிட பாருங்க. தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்கங்க. புதுசாக முதலீடு போடுறீங்கன்னா அவசரம் வேண்டாம். மற்றவங்க எல்லாமே ஒரு தொழில் செய்கிறாங்க, அதில் நல்ல லாபம் கிடைக்கிது, வருமானம் கிடைக்கிது, நானும் அந்த தொழிலை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி புதுசாக முதலீடு போடுறத கொஞ்சம் நேரம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி வருமானம் இருக்கிற வேலையில் சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கை இந்த சொந்த பந்த வழியில் குடும்ப உறவுல இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வராமல் இருக்காது. பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசணும், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா உறவுகள் இந்த நேரம் என்ன சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் எடுத்து வைக்கிற பேசக்கூடிய பேச்சிலே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டால் எந்த தொந்தரவும் இல்லை. கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல பாதிப்புங்கிறது கொடுக்கும். வாழ்க்கை துணைக்குமே சின்ன சின்ன உடல்நல பாதிப்புக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை, சரியாக தூங்க மாட்டீங்க. அதே மாதிரி ஏதோ பசிக்கு சாப்பிட்றோங்கிற மாதிரி இந்த உணவு விஷயத்துல எல்லாமே கிடைக்கிறத சாப்பிடுவீங்க. அதனால கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சத்தான உணவை கொஞ்சம் எடுத்துக்க பாருங்க. சோர்வாக இருக்காதீங்க, கொஞ்சம் ஆர்வமாக இருங்க. இந்த நேரம் தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம் இது எல்லாமே இருக்குங்க. கொஞ்சம் வேலையுமே கொஞ்சம் அவசர நிலைக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டு பின்னாடி கொஞ்சம் அவசரமாக செய்வீங்க. அவசரம் இல்லாமல் எந்த வேலையை செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். பொறுமையாக இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி சிறப்பு தாங்க. வருமானம் இருக்குது, ஆனால் இந்த நேரம் சின்ன சின்ன செலவு இருக்குது. குடும்ப உறவு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறீங்க. நேர்மையாக இருக்கிறது நல்லது தான். ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப தேடிக்கிட்டே இருக்குது மனசு. வாழ்க்கையில் மாற்றம் வேணுங்கிறது நினைக்கிறது அதிகம் தாங்க. அதிகப்படியான யோசனை கொஞ்சம் விட்டுருங்க. பழைய பிரச்சனை, பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்த எல்லாமே மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறது வேண்டாம். புதுசாக ஒரு தூக்கம் உங்களுக்கு சிறப்பு தான். பொறுமை இருக்கணும். கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கிறதால அவசரப்பட்டு எந்த முடிவு இப்போதைக்கு எடுக்கிறது வேண்டாம். மற்றபடி தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப அமைப்பாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான பாதிப்பு இல்லை. எண்ணம் தான் அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்குது. அந்த சிந்தனையை கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்த பாருங்கள். நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றங்க. எங்கே போனாலும் பேர் கிடைக்கும், மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது. என்னென்னா சொந்த பந்தத்துக்கிட்டையும் சரி, நட்புக்கிட்டையும் சரி, உறவுக்கிட்ட அதாவது குடும்ப உறவாக இருக்கட்டும், ஈகோ பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். அதனால அதில் கொஞ்சம் கவனம் பாருங்க. விட்டு பிடிக்கிறது நல்லது தான் அந்த நேரம். அதே மாதிரி மனசில் நீங்கள் செய்கிறது தான் சரிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும், பிடிவாதம் அதிகமாக இருக்குங்க. அதை கொஞ்சம் இந்த நட்சத்திரக்காரங்க மாற்றிக்கங்க. மற்றபடி எந்த தொந்தரவுமே இல்லை இந்த நேரம். தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வேலை எப்பயும் போல் ஒரே சீராக இருக்கும். கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான், ஆனால் உங்களுக்கு தடை ஏற்படுத்துகிற மாதிரி பாதிப்பு தர்ற மாதிரியான ஒரு விஷயங்கிறது இந்த நேரம் இல்லை. சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகம், வேலையில் வேலைச்சுமும் கொஞ்சம் அதிகம். அதுவே மனசில் ஒரு சோர்வு கொடுக்கும். ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது தனுசு ராசிக்கு இந்த நேரம் இருக்குது. முன்னேற்றங்கிறது சிறப்பாக இருக்குது. மன அழுத்தத்தை விட்டுறணும், குழப்பில்லாமல் இருக்கணும், தெளிவாக திட்டம் போடணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்தும் கவுத்தம் செய்கிறத விட்டுறணும். மற்றபடி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாக இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை வழிபாடு செஞ்சுக்கோங்க. குரு பகவான் சொன்னாலே வியாழனுக்கு அதிபதி. அதனால வியாழக்கிழமை நாட்கள் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியை வழிபாடு செய்கிறதும் ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்க. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஓம் குருவே நமக. வியாழக்கிழமை நாட்களில் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உடையை அதிகமாக அணிய பாருங்க. கோவிலுக்கு போறீங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம். இது ஒரு சிறப்பான பலனை தரும். அது என்னன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை, வாழ்க்கையில் நல்ல தெளிவாக இருக்கணும், எடுக்கிற முடிவு சாதகமாக இருக்கணும்னா இந்த மாதிரியான வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கணும். அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். விஷ்ணு பகவான் வழிபாடு, பெருமாள் விஷ்ணு ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஓம் நமோ நாராயணா
ஏன்னா இத்தனை மந்திரம் சொல்றாங்களே நீங்க யோசிக்கலாம். ஒவ்வொரு மந்திரத்துக்குமே அதை உச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சக்திங்கிறது ஒரு ஆற்றல் அதிகப்படுத்தும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி. அதனால இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க. வியாழக்கிழமை நாட்கள்ல ஓம் குருவே நமக குரு பகவானுக்கு, அதே மாதிரி ஓம் நமோ நாராயணன் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சனிக்கிழமை நாட்களில் சொல்லிட்டு வரலாம். துளசி சமர்ப்பணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படிப்பட்ட விஷயம்னா, தடையாவே இருக்கிறதுல அந்த தடையை குறைக்கும், மனசுல அமைதியை கொண்டுட்டு வந்து தரும். மனம் குழப்பங்கிறது கொஞ்சம் இருக்குதுல்ல, அது குறையணும்னா ஓம் நமச்சிவாய. வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடு செய்யறப்ப தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதாவது ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டே உங்க வீட்டுல கூட நீங்க இருக்கிறீங்கன்னா தொடர்ந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்க. குழப்பம் இல்லாம இருக்கும், ஒரு அறிவு வளர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். எந்த பாதிப்பும் இல்லை, நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு மட்டும் தவிர்த்துக்கங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு இலக்கு எடுக்கிறீங்கன்னா அதுல நிலையா கவனம் செலுத்துனீங்கன்னா எடுக்கிற காரியம் சக்சஸ். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஆலயங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்க ஊர்ல அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆலயத்தோட பேரையும் மறக்காம பதிவிடுங்க.